பட் இதில் என்னன்னா, அவர் நிறைய பர்சன்ட் ஓட்டு வாங்கணும்னு சொன்னா கூட கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு ஓட்டு இப்போதைக்கு வந்து வரா மாரி தெரில அவருக்கு. இப்போ வந்து பிஜேபி, டிஎம்கே 2 பேருமே வந்து எதிர்க்கலன்னா, என்ன பண்ண போறாரு விஜய் அப்படின்னு தான் கேள்வி. விஜய் கவனிச்சிங்கன்னா அவங்க எதிர்த்து தெரிவிச்சுட்ருக்காரு. டிஎம்கே வந்து எதிர்க்கிறார். தான் தான் எதிர்க்கட்சி அப்படின்னு நிலைநிறுத்திக்கிறாரு. சப்போஸ் இப்போ டிஎம்கே பதில் சொல்லாமல் அப்படியே கண்டுக்காமல் விட்டாங்க அப்படின்னா, விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கொஸ்டின். ஸோ அப்போ யாருமே எதிர்க்கலைன்னா வந்து நான் நிச்சயமாக வந்து ஆதரவு வருமாங்கிறது டவுட். அரசியலை பொறுத்தவரை எதிர்ப்பு இருந்தால் தான் வந்து நீங்கள் அரசியலில் வந்து நீங்கள் க்ரோ ஆக முடியும். சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா. எம்ஜிஆர் வந்து காலமானார். அவங்க வண்டியில் ஏற போனாங்க, தள்ளி விட்டாங்க அவங்கள கீழே. எல்லாருமே வந்து எதிர்த்தாங்க அவங்க அப்போ ஜெயலலிதாவை. அப்போ எங்கள் அப்பா வந்து சொன்ன காலம் சென்ற எங்கள் அப்பா சொன்னார் அப்போ ஒரு வாட்டி. சொன்னார், ஒன் டே ஜெயலலிதா சிஎம் ஆவாங்க. 89 சொன்னாங்க, ஜெயலலிதா கட்டாயமாக உனக்கு சிஎம் ஆவாங்க அப்படின்னாரு. எப்படிப்பா சொன்னீங்கன்னு கேட்டபோது சொன்னார்னா, வந்து எதிர்ப்பை பாரு, அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது அவங்களுக்கு, கட்டாயமாக ஆவாங்க சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு. அந்த எதிர்ப்பு வந்து விஜய்க்கு இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி.